ஆர்மி எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய இன்ட்ரடக்ஷன்லாம் இல்லாமல் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து மாஃபியாஸ் கேர்ள் எபிசோடு 7 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டெலாம் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பாட்டை வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு வந்து இன்னும் கிளியராக புரியும். போன பாட்டில் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜே வந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அவர் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த ஜிமின் வந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து அப்படியே வந்து ஜேவை அந்த பக்கம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவர் மேலே வந்து உட்காந்து அவர் வந்து ஃபேஸ்லேயே வந்து பஞ்ச் பண்ணிருக்காரு. அப்படி பஞ்ச் பண்ணுறாரு. உங்களால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் அப்படியே உங்களோட நீஸை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து ஜிமின் நோட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து அவர் எவ்வளோ வந்து பயந்துருக்கீங்க அப்படிங்கிறது. முதல்ல உங்களுக்கு வந்து வந்து மென்டல் டிஸார்டர்ஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து அது வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கும், வந்து சிவியராக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் பக்கத்தில் வந்து வர ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து கீழே வந்து பெட்லேருந்து கீழே விடுற மாதிரி போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக வந்து அவர் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ பிடிச்சோன்னே வந்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் வந்து மயக்கம் போட்டுறீங்க. ஸோ அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு வந்து அவர் அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு தான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனோடனே வந்து உங்கள் பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு டாக்டருக்கெலாம் கால் பண்ணி வந்து வர சொல்லிட்டுருக்காரு. ஸோ டாக்டரும் வந்துடுறாங்க. செக் பண்ணிவிட்டு வந்து இருக்காங்க. அவர் ஜெமின் வந்து வெளியே நின்றுருக்காரு. அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் வந்து பயப்பட்டுருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிமின் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து ஜே வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அங்கே தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ வந்து அதை பார்த்துட்டு வந்து எதுக்கு என்னை கட்டிப்பட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து கத்திகிட்ருக்காரு. நீ ஏன் இப்படி பண்ண? அவள் வந்து ரொம்பவே அப்பாவியான பொண்ணு, உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறமா எதுக்காக வந்து அவளை வந்து இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆமாம் வந்து அவள் நல்ல பொண்ணு தான், அவள் வந்து ரொம்ப இன்னசென்ட், எனக்கு அது தெரியும். ஆனால் நீ இன்னசென்ட் இல்லையே, நீ என் லைஃப்லேயே விளாண்ட்ட. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீ வந்து என்கிட்டேருந்து பிரித்த. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி நீயும் வந்து கஷ்டப்படணும் தான் நான் இப்படி பண்ணேன். நான் பண்ண தப்பு தான், இருந்தாலும் நீ பண்ணது ஒன்றும் நியாயம் கிடையாது. தப்புக்கு தப்பு சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு. வந்து நீ உனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர் இருக்குன்னு. அப்புறமும் நீ இப்படி பண்ணதால் அவளுக்கு என்ன ஆக போகுது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அவள் ரொம்பவே சஃபர் ஆகிறா. அதே மாதிரி நீயும் சஃபர் ஆகணும். இத்தனை நாள் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாமே இருந்துடலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நீ வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தெரிஞ்சுதான் நீ வந்து தாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து என் தம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் வந்து நீ யோனுக்கு வந்து இந்த மாதிரி நீ பண்ணங்காட்டி கண்டிப்பாக இது வந்து நீ தெரிஞ்சுக்கணும். நீயும் அதை வந்து பெயினை வந்து நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. என்ன சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வந்து அவர் டிவியில் வந்து ரிமோட் ஆன் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அது வந்து அவர் ப்ளேம் பண்ணார் இல்லையா? அதாவது அவங்க 2 பேர் சீட் பண்ணுறாங்க, அவங்க கான்வர்சேஷன் வந்து சொல்லியிருப்பாங்களே இவன்கிட்ட, அந்த இதே தான். ஆனால் வந்து அது ஃபுல் வீடியோவுமே அப்போ தான் வந்து ப்ளே ஆகுது. அது என்னென்னா வந்து அந்த ஜேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அது ஜே தான் வந்து அதோட அப்பா. ஸோ அதுங்காட்டி வந்து அதை பார்த்து தான் வந்து சொல்லிட்டுருப்பாங்க, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம், இது மாதிரி வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்லாத, நானே அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டுருப்பாங்க. இவர் தான் வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்து அவர் கூட அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரஸ்ட் பண்ணாத ஒரு பர்சனை வந்து அவங்க கூட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ அதோடு வந்து அந்த வீடியோ வந்து கட் ஆனோடனே வந்து என்ன இதெல்லாம் பொய் தானே, நீ வந்து என்ன சொல்லிருக்கா, அவள் வந்து உண்மையிலேயே வந்து அது ஏன் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காரு. ஆமாம், அது உன்னோட பேபி தான், அவள் வந்து உன்னால் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, இப்போ வந்து நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து வேறு ஏதோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அது பார்த்தா வந்து அந்த ஜேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் ஐரான்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட குழந்தை கூட இருக்காங்க, ஒரு பாப்பா கூட இருக்க மாதிரிலாம் வந்து ஃபோட்டோலாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து அவர் அழுகுறாரு. அது ஏன் பேபியா, சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வந்து கெஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஜிமினும் சொல்கிறாங்க, ஆமாம் அது உன் பேபி தான், அவங்க வந்து எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன், நீ தேடு, நீ வந்து ரொம்ப கஷ்டப்படணும், இது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு நாளும் நீ கஷ்டப்படணும், இவனுக்கு நீ வந்து பண்ணதுக்காக உனக்கு நம்ம தர பனிஷ்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து மித்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே அவர் கேட்குறாரு, தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கள், அவள் எங்கே இருக்கா, என் பேபி எங்கே இருக்காங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ வந்து அவர் ரொம்பவே அழுதுட்ருக்காரு. அங்கே வந்து அவங்க அந்த ரோப்லாம் வந்து இது அவங்க கட்டியிருப்பாங்களே, அதை கயிறுலாம் வந்து அவர் விட்ட போயிருப்பாங்க. ஸோ அவரை வந்து அங்கேயே விழுந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. ஐம் சாரி, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அங்கே அழுதுட்ருக்காரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி வந்து இப்போ உங்கள் ரூம்கிட்ட வந்து ஜிமின் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஜிமின் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. டாக்டர் கரெக்டாக வந்து
அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஆனால் வந்து அவங்க ரொம்ப முதலே வந்து மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இது மாதிரி மாறலாம், டிஸார்டர் மாதிரி வந்து சிவியராகவும் ஆகலாம். ஸோ எதுக்கு இருந்தாலும் நம்ம அவங்க கண்ணை முழிச்சப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் வந்து கேரிங்காக கொஞ்சம் இதாக வந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து சாஃப்டாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ கரெக்டாக நீங்களும் வந்து எந்திரிக்கிறீங்க. ஜிமின் வந்து உங்கள் பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே உங்கள் பக்கத்தில் வந்து வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வந்து பின்னாடி போகிறீங்க. தயவு செஞ்சு பக்கத்தில் வராத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன்னால் தான் நான் வந்து இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணதெல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது காரணம் யார்? உன்னால் தான் அவன் என்ன ரிவெஞ்ச் எடுத்தான். உன்னால் தான் வந்து அவன் என்ன ரிவெஞ்ச் எடுத்தான். எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தத்தை உருவாக்குனதே நீ தான். உன்னால் தான் வந்து நான் இவ்வளோ சஃபர் ஆகிறேன். பார்த்தியா நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. உன் பக்கத்தில் இருக்க யாராலையுமே வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது. எல்லாருமே வந்து சஃபர் தான் ஆவாங்க. உன்னால் தான் நானும் சஃபர் ஆகிறேன். இனி வந்து நீ என்ன வந்து ஆசைப்படணும்னு நினைக்கிறேன்? நான் செத்து போகணுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ வந்து பேபி இப்போலாம் சொல்லாத, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. அப்புறமா எதுக்காக நீ இப்படி பண்ணுற? நான் வந்து ஒன்றும் அவன்கிட்ட போக சொல்லலை. அவனை எதுக்காக நீ ட்ரஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னானே. நான் என்ன பண்ணுறது? நீ தான் என்கிட்ட இது வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்புறம் எனக்கு வந்து எதுவுமே நீ பண்ணவே மாட்டேங்கிற. லவ் பண்ணுறவங்கன்னா நம்ம சந்தோஷம் அதில் முக்கியம் இல்லை. நம்ம லவ் பண்ணுறவங்களோட சந்தோஷம் தான் அதில் முக்கியமாக இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண? உன் சந்தோஷம் தான் அதில் முக்கியமாக நீ நினைக்கிற. ஏன் சந்தோஷம் அதில் இருக்கா இல்லையான்னு கூட நீ அதை பற்றி நீ கேரே பண்ணல. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வேறு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து அந்த நைட் ஸ்டாண்டில் வந்து ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு வந்து நைஃப் வச்சுருக்காங்க. அதை எடுத்து வந்து உங்கள் கழுத்தில் வச்சுட்டு இப்படி மட்டும் என் பக்கத்தில் வந்தேன்னா வந்து நான் என் கழுத்தை கட் பண்ணிட்டு நீங்கள் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க. அதை பார்த்தோன்னே வந்து இப்போலாம் தயவு செஞ்சு பண்ணாத, எனக்கு வந்து உன் சந்தோஷம் தான் முக்கியம், நீ என்ன சொல்கிறனா நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அதை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறாரு. அவள் வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீ அப்போ வந்து இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறீங்க. அப்போ வந்து அவர் அங்கே வந்து வெளியே போயிடறாரு. அப்போ நீங்கள் வந்து அந்த நைஃபை தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஜே வந்து உங்ககிட்ட எப்படிலாம் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்படி உங்கள் கண்முடி போயிட்டுருக்கு. அது நினைக்கும் போதே உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அழுகையாக வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் ஜிமின் தான் வந்து உங்களுக்காக ஃபுட்டு கொண்டு வராரு. அவர் பார்த்தோன்னே நீங்கள் வந்து பயந்து பின்னாடி போயிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட வராது, இங்கே வந்து போன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, சரி இங்கே பாரு, நான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எனக்கு வந்து உன் சிரிப்பு தான் முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ வந்து நீ இப்படி இருக்கிறது வந்து என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உன்னை வந்து இந்த ஒரு நிலமையில பார்க்குறக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு வந்து என்னை பார்த்து பயப்படாத. நீ என்ன பண்ணணும்? நான் உனக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறது, உன் சிரிப்பு பார்க்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லு. அதை நான் கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்படியா நான் என்ன சொன்னாலும் நீ வந்து செஞ்சிருவியா? ஆனால் கண்டிப்பாக நான் கேட்கறது வந்து உன்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ என்ன சொன்னாலும் சரி நான் அதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ எனக்கு வேணும், ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொன்னோன்னே அவர் வந்து ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவருக்கு புரியல. என்னது அப்படின்னு நீங்கள் அவரை கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு ஃப்ரீடம் வேணும், எனக்கு உன் மூஞ்சியே நான் பார்க்கக்கூடாது, இந்த வீடு இது எல்லாமே வந்து என்னை ஹண்ட் பண்ணுது, இங்கே இருக்க ஒரு மூமெண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து போகணும், ரொம்ப தூரமாக போகணும், உன்னை விட்டு இங்கே ரொம்ப தூரமாக போகணும், உன் முகத்தையும் நான் பார்க்கக்கூடாது, என்னை விட்டு வந்து நீ ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது தான் நான் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியுமா, என்னை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வந்து அவர் கொஞ்சம் தயங்குறாரு. அவரால் எதுவுமே சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சுட்டு, சரி நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் அப்படியே நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஓகே சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் கேட்டப்போ வந்து அம்மா அப்பா பார்க்குறக்கே அவர் விடவே இல்லை. இப்போ எப்படி உன்னை விட்டு நான் போகணும்னு சொன்னதுக்குள்ள எப்படி விடுவார் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து அவர் ஓகே சொன்னதோடனே வந்து உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது, ஒரு நேரத்தில் ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகே நம்ம இங்கே போயிடலாம் ஒரு வழியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே வந்து நீங்கள் என்னடா என்னது அப்படி சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு வந்து நீ வந்து 1 மந்த் என் கூட இருக்கணும். இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை தானே, நீ வந்து ரிகவர் ஆகி ஓகே நீ நல்லா இருக்கே, நீ ஹெல்த்தியாக இருக்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்போ தான் வந்து உன்னை வந்து என்னால் அமைக்க முடியும். அதுக்கு நீ ஓகே சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து உன்னை அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஓகே, ஆனால் வந்து 1 வீக் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு அவரால் வந்து எதுவுமே சொல்ல முடியல. வந்து இப்போ உங்களை அமுச்சு வச்சு தான் ஆகணும், இல்லைனா வந்து நீங்கள் ரொம்பவே பயந்து உங்கள் சந்தோஷத்தை அவரால் பார்க்கவே முடியாது. அதுங்காட்டி அவரும் வந்து நான் பண்ணிட்டே வந்து அங்கே வந்து போயிடறாரு. ஸோ வந்து அடுத்த நாள் வந்து அவர் உங்களுக்கு வந்து மெடிசன் வந்து அதாவது நீங்கள் உங்களுக்கு அடிப்படைக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தினமும் வந்து அந்த பேண்டேட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது செப்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுங்காட்டி வந்து அவர் தான் வந்து தினமும் வந்து உங்களுக்கு அதை வந்து மாற்றி விடுவார். ஸோ வந்து அப்படியே வந்து தினமும் அவர் மாற்றி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுவார். அதுக்கு வந்து அவர் பெர்மிஷன் கேட்க மாட்டார். ஆனால்
ஆனால் வந்து உங்களுக்கு மித்த எல்லாத்துக்குமே வந்து அவர் பெர்மிஷன் கேட்பாரு. அந்த ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் பெர்மிஷன் கேட்க மாட்டார். நீங்களும் வந்து அதை வந்து இது பண்ண அவரை வந்து எதுவுமே நீங்கள் வந்து தடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, வேண்டான்னு இல்லை எனக்கு கிஸ் பண்ணாது அப்படின்னு சொன்னால் வந்து அவர் ஏதாவது வந்து இது பண்ண விடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து என்ன தான் அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணாலுமே அவர் உங்கள் ஹஸ்பண்ட் தானே. ஸோ அதுங்காட்டி அவருக்கு இது உங்கள் மேலே ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதுங்காட்டி தான் வந்து அவரை பற்றி எதுவுமே நீங்கள் அதை பற்றி நீங்கள் இது பண்ணவே இல்லை. அப்படியே வந்து 6 days போகுது. ஸோ ஐ திங்க் வந்து நைட் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே ஜன்னல் பார்த்து உட்காண்ட்ருக்கும்போது கரெக்டாக வந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம்மின் தான் வந்து உங்களுக்காக அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறக்காக வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஜன்னல் பார்த்தே தான் உட்காண்ட்ருப்பீங்க. எப்போதுமே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அவர் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அவர் வாட்டுக்கு வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ வந்து அதே மாதிரி வந்து எல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அவர் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. உங்கள் ஃபோர் ஹெட்டில் அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ கொஞ்சம் வந்து பயப்படுறீங்க. அப்போ வந்து அவர் வந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதுவும் ரொம்பவே அவர் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்பவே வந்து பயப்படுறாரு. அவர் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கார், பெயினில் இருக்கார், ரொம்ப சேடாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டே தெரியுது. அது உங்களுக்கு எதுக்காக அவர் அப்படி இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அவர் உங்கள் பக்கத்தில் வந்து வராரு. ஸோ வரும்போது நீங்கள் அப்படியே ஒரு செஸ்ட்டில் வந்து கை வச்சுட்டு நீங்கள் அவரை வந்து புஷ் பண்ணுற மாதிரி வந்து அப்படியே கை வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டையும் அவர் ஃபோர் ஹெட்டையும் வந்து அப்படியே வந்து இது பண்ணிடுறாரு. ஒட்கா வச்சுட்டு ஐயோ நான் வந்து உன்னை கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்குறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் உங்ககிட்ட பெர்மிஷன் இதுக்காக கேட்குறது, அதாவது கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லணும்னு தான் தோணுது. இருந்தாலும் அவர் ரொம்பவே பாவமாக இருக்குது, அவரை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுங்காட்டி வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுங்காட்டி வந்து நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க, கண்ணை இறுக்கமாக மூடிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவரோட லிப்ஸை வந்து உங்கள் லிப்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து கிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து இவ்வளோ கேரிங்காக லவ் அஃபெக்ஷன் சொல்லிட்டு எல்லா விஷயமே அந்த கிஸ்ஸில் வந்து நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி அவர் கிஸ் பண்ணியிருக்காரு உங்களை. அப்போல்லாம் வந்து ரொம்பவே ஆங்கர், ஒரு ரிவெஞ்ச், அது மாதிரி வந்து ஒரு கோவமான அந்த சைடில் மட்டும்தான் அவர் வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சாஃப்டாக லவ்விங்காக வந்து இப்படி தான் ஃபஸ்ட் டைம் அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணுறதே. ஸோ அதுங்காட்டி நீங்களும் வந்து உங்களால் வந்து எத்தனை ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுங்காட்டி நீங்களும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து மூச்சே விட முடியல. அவரை வந்து அவர் செஸ்ட்டில் வந்து தள்ளி பிடிச்சி வந்து போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவர் வந்து உங்களோட நெக்கை அப்படியே வந்து ஒரு கையில் பிடிச்சி அந்த கிஸ்ஸை வந்து இனிமேல் டீப்பாக வந்து இது பண்ணிட்டுருக்காரு. அவர் ரொம்ப நேரம் உங்களை கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் பிடிச்சி அவர் தள்ளிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மூச்சே விட முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரே வந்து அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டையும் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இன்னொரு உங்கள் கண்ணை பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அப்போ வந்து அவர் உங்கள் ஃபோர் ஹெட்டில் மறுபடியும் கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் பயந்து அப்படியே வந்து பின்னாடி போகிறீங்க. அது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு. இன்னுமே அவர் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து பீக் பண்ணிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல, வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களை கேரிங்காக வந்து ஒரு கிஸ்ஸுங்கிறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ அதுங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. ஸோ வந்து அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்கலாம், அமைதியாக போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ வந்து நாளைக்கும் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனோடனே மார்னிங்கே நீங்கள் உங்களை லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை அந்த டாக்ஸிக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து மார்னிங்லேருந்தே வந்து ஜிம்மின் வந்து உங்களுக்கு பார்க்க வந்திருக்கவே மாட்டார். வந்து உங்களுக்கு வந்து ஏன்டா அவன் வரவே இல்லை, நம்ம ஏன்னா இங்கேருந்து போகிறோம், ஒரு குட் பாய் கூட அவன் நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வந்து தோணுது. இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்கல. ஏன்னா இப்போ தான் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த வேர்ல்டு பார்க்க போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பார்த்து நீங்கள் மறுபடியும் பழைய யோனாக வந்து மாற போகிறீங்க. அந்த சுட்டித்தனமாக ரொம்ப ஹாப்பியாக நாட்டியாக அந்த யோனை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ வந்து டாக்ஸியும் வந்துடுது. நீங்கள் வந்து டாக்ஸியில் ஏறக்க வந்து கீழே போயிடுறீங்க. ஸோ கீழே போய் வந்து டாக்ஸியில் ஏறக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டை வந்து திரும்பி மறுபடியும் ஒரு டைம் பார்க்குறீங்க. அப்போ பார்த்தா வந்து ஜிம்மின் வந்து ஒரு ஓரமாக வந்து ஜன்னல் வழியாக உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து ரொம்ப சோகமாக தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அவர் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அவர் முதுகை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார்லேயும் ஏறிக்கிறீங்க. அவரையே தான் நீங்கள் பார்த்துட்டே வந்து அந்த கார் வந்து அவங்களோட அந்த வீடு வந்து உங்கள் சைட்லேருந்து மறைய வரைக்குமே நீங்கள் வந்து அவரையே தான் வந்து பார்த்துட்டே போயிருப்பீங்க. நீங்கள் போனதுக்கப்புறமே வந்து அவர்
ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுவார். இத்தனை நேரமாக வந்து அவரோட அழுகையெல்லாம் வந்து எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தாலும் தெரியல. அங்கேயே முட்டி போட்டு ஏன் என்னை விட்டு போனையோ, நான் வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வந்து என்ன ஆக போகுது, இவனும் வந்து ஜிமினும் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போ என்னென்னா பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுது, எப்படி வந்து சேர போகிறாங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து எல்லோரும் வந்து இதோட வியோட எஃப்எஃப் வந்து இந்த வியோட எஃப்எஃப் ட்ரைலர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாடா? நான் வந்து போன டைம் வந்து விஎஃப்எஃப் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து அப்படியே வந்து ஷார்ட் பண்ணி கட் பண்ணி இது பண்ணதுனால வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதுங்காட்டி வந்து வியோட பயஸ்லாம் வந்து என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுங்காட்டி வந்து இந்த டைம் வந்து நம்ம ஒரு நல்ல வியோட எஃப்எஃப், அது கொஞ்சம் லாங்காக லென்த்தாக இப்போ ஜிமின் எஃப்எஃப் எப்படி இருக்கா அந்த மாதிரி வந்து ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து விஎஃப்எஃப். அதை வந்து நீங்கள் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வி பயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து பெருசாகும். ஸோ நம்ம நிறையா வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகும். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வந்து இந்த வீடியோக்காக வந்து வெயிட் பண்ணதுக்கும் வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எக்ஸாம் அப்படிங்காட்டி நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்காம வந்து ரொம்பவே கைண்ட்லேயே வந்து வெயிட் பண்ணிங்க. அதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கணும். ஓகே, அவ்வளோதான்டா. அண்டு வந்து நம்ம மலேசியன் ஆர்மி பாப்பா இருக்கீங்களா, அவங்க பாப்பா வந்து என்கிட்ட வந்து அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அண்டு வந்து தினமுமே அவங்க வந்து வந்துடுவாங்க நம்ம இதை பார்க்குறக்காக. ஸோ வந்து அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லான்ட்டு இருந்தேன். ஸோ வந்து சொல்லிட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு, அதாவது இந்த நான் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் அது வந்து நான் வந்து சொல்லணும்னு நான் ரொம்ப நாள் நினைப்பேன். ஆனால் வந்து நான் மறந்தே போயிடுவேன். அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த பாப்பா பேர் வந்து திவ்யதர்ஷினி. என்னோடய பேர் அந்த பாப்பா பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பாப்பா தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா. நம்மளோட ஃபஸ்ட் எபிசோடில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா, அக்கா உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது, எனக்கு வந்து உங்களோட எஃப்எஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால். இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். சராங்கே. பாய் பாய், டேக் கேர், பாய்டா.